இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று வந்து அண்ணன் சீமான் அவர்கள் கேட்ட கேள்வி வந்து சோசியல் மீடியாவில் அப்படியே ஃபயரா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக பேசின பேச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நேற்று நைட்டு வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஆதரவாளர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில். இது என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாச்சும் ஒரு ஜாதியை சார்ந்தோ இல்லை இது ஜாதி வெறியர்களா இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க சமூக அரசியல், சமூக ஒற்றுமை, ஒடுக்கப்பட்ட மக்கள்கள் இப்ப எப்படி எந்த நிலைமையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா நமக்கு ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு கண்டிப்பா பிடிக்காது. அதுங்களை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இது வந்து ஐயோ அவங்களை அப்படி சொல்றாங்க. ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் சமூகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு விஷச்செடி. அதை களை எடுத்து தூக்கி எறியணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நம்மளுடைய முன்னோர்கள் இப்ப இருக்கிற திராவிட கட்சிகள் அனைத்துமே ஜாதியை அறவே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுபட்டு இருக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்களும் அதே தான் செஞ்சுட்டு இருக்காரு. அனைத்து கட்சிகளும் இந்தியா முழுவதுமே இந்த ஜாதி அப்படிங்கிற ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்னா இருந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்குறோம். ஆனா சில விஷயங்கள் வந்து இன்னைக்கும் வந்து நம்மளைய பிற்போக்குத்தனமா பல வருஷத்துக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போதும் அப்படிங்கிறத எனக்கு தெரியுது. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நீங்க முறையா அந்த சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ அடிக்கடி வந்துட்டு இருக்கோம். டெய்லி ஒரு வீடியோ, டெய்லி 2-3 வீடியோ கூட வருது. மறக்காம உங்களை வந்து சேரும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு சும்மா கேஷுவலா நம்ம பேச ஆரம்பிக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நேத்து நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மேம்பாலத்தை திறந்து வச்சாரு. எங்கேன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கிற அவினாசி சாலையில உப்பிலிப்பாளையம் டு கோல்டு வின்ஸ் அது வரைக்கும் 10 கிலோமீட்டருக்கு மேம்பாலம் இது வரைக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துருச்சுங்க. அதனோட மதிப்பு பாத்தீங்கன்னா 1791 கோடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டீட்டெயில்ஸ் வருது. இவ்வளவு கோடி செலவுல திறந்து வச்சாங்க. இதுக்கு நம்ம பொதுமக்களா தமிழக மக்கள் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லியே ஆகணும். ஏன்னா அங்க இருக்கிற கோயம்புத்தூர் அந்த வாசிகள் எல்லாமே அந்த மக்கள் எல்லாருமே அல்லல் பட்டுட்டு இருந்தாங்க. எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா, சுத்தி போக வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு. அந்த பால வேலைகள் நடைபெற்ற சமயத்துல கூட அவங்க சில கஷ்டத்தையும் சிரமத்தையும் பட்டாங்க. ஆனா இப்போ வந்து சொகுசா வாழ போறாங்க அப்படிங்கிறத நிதர்சன உண்மை. ஏன்னா இப்போ வந்து பாலத்தை வந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. அதாவது தமிழக அரசாங்கமே அது ஒரு அதாவது மக்களோட அல்லல்களை தீர்க்கிறது தானே. அதனாலதான் அவங்க வந்து அங்க ஓகே இந்த இடத்த ஒரு பாலம் அமைச்சா மக்களுக்கு வந்து சிரமத்தை நீக்கலாம், சீக்கிரம் வந்து அவங்க போக வேண்டிய பயணத்தை குறைக்கலாம் அப்படிங்கிறது தான். அவங்க சொன்னது போலவே அங்க பாலத்தை கட்டிட்டாங்க, ஓபன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து திறந்து ஒருபடி அந்த ஒவ்வொரு போற நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் விசாரிச்சும் போது அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து நமக்கு சேவ் ஆகுதுங்க. நாங்க சுத்தி போக வேண்டியிருக்கு. இப்போ வந்து ஈஸியா மேம்பாலத்துல அந்த பிளைஓவர்ல வந்து ஈஸியா போயிடுறோம். இதுக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே வந்து தமிழக அரசாங்கத்துக்கு நன்றி சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல சில விஷயங்களும் அந்த இடத்தை எந்திரிக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த விஷயங்களை பத்தி கண்டிப்பா நான் பேசதான் ஆகணும். ஏன்னா தமிழக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிட்டு அது ஏதாச்சும் ஒரு நெருடல் ஏதாச்சும் ஒண்ணு ஏன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசி ஆகணும் இல்ல. ஆமா, அதுக்கு முக்கியமா நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ரைட்டுங்க, நீங்க எல்லாம் பிரிட்ஜ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டீங்க, ஓகே. ஆனா எதுக்கு அதுக்கு வந்து நாயுடு அப்படிங்கிற ஒரு பின்னாடி இருக்கிற ஒரு ஜாதி பெயர்கள் வந்து வைக்க வேண்டிய சூழ்நிலை என்ன? ஏன்னா நீங்க தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தமிழக அரசாங்கம் வந்து வெளியிட்டு இருக்குது, எந்த ஒரு இடத்துலயுமே ஜாதி பெயர் இருக்கக்கூடாது, அந்த ஊர் பெயருக்கு பின்னாடி ஜாதி பெயர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசாணை வெளியிட்டு எல்லாமே வந்து நம்ம இது நடைமுறைப்படுத்துறோம். இத்தனை தேதிக்குள்ள வந்து என்னமோ தேதிக்குள்ள வந்து நீங்க இத ரிமூவ் பண்ணிடணும், அந்த பேர் எதுவுமே ஜாதி பேர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்துல அண்ணன் சீமான் அவர்கள் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஜிடி நாயுடு அப்படிங்கிறது வந்து என்னது நீங்க சொல்ற மாதிரி அதுல நீக்க போறீங்களா, இல்ல இன்னைக்கு பாலத்துக்கு பேர் வச்சுட்டு நாளைக்கு உடனே ஜிடி நாயுடு ஜிடி அப்படிங்கிறது மட்டும் வச்சுக்கிட்டு நாயுடு அப்படிங்கிற பேரை வந்து நீக்க போறீங்களா? இதை வந்து நம்ம ஒரு அண்ணன் சீமான் கேட்ட கேள்வியாவே மக்கள் பரவலா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை நாம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது இல்ல. ஏன்னா வ.உ. சிதம்பரனார் அப்படிங்கிற நமக்கு பாட புத்தகத்துல கூட நீங்க படிச்சிருப்பீங்க, நானும் படிச்சிருக்கேன். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அப்படிங்கிற பேர் வரும். உவே சுவாமிநாதர் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயருங்கிற பேர்ல வரும். சோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயுமே நம்ம பிள்ளை, நாடார், தேவர் இது மாதிரி ஜாதி பெயர்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நாட்டுக்காக போராடிய தலைவர்கள் அவங்க கையெழுத்து சுயம்பட எழுதுனது எல்லாமே அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அவங்க பேரே அப்படிதான் வச்சிருக்காங்க.
ஆனா இப்போ வந்து நீங்க அதை எல்லாத்தையுமே நீக்க வேணும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, உண்மையிலுமே தமிழக அரசாங்கம் செஞ்சது நல்ல விஷயம் தான். ஏன்னா நாம எல்லாருமே இப்போ ஒண்ணுன்னா அண்ணன் தம்பியா தான் பழகிட்டு இருக்கிறோம். இனி இந்த ஜாதி நான் இந்த ஜாதி அப்படிங்கிறது பழகுறதே கிடையாது. நாம பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கோம். தமிழக அரசாங்கம் எடுத்த முன்னெடுப்புக்கு மிகப்பெரிய நன்றி தான். ஏன்னா வந்து எந்த ஜாதி பேரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கமே சொல்லி இருக்குது. அது ரொம்ப உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. அன்னைக்கு டிவியில நியூஸ் பார்த்தோன்னே ஆஹா, திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இது என்னடானா இப்படி சொல்லி, அதுதான் திராவிட கட்சிகளோட நோக்கமே அதுதானே, சமூக ஒற்றுமை தானே, சமூக ஒற்றுமைக்கு இடையூறா இருக்கிறது இந்த ஜாதி தானே, அந்த ஜாதி பேரை தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுப்பு நல்லது தானே அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா சடனா கொண்டாந்து ஜிடி நாயுடு மேம்பாலம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து வைக்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வந்து எழுகுது. இந்த கேள்வி நான் உங்க கையிலேயே ஒப்படைச்சிடுறேன். நீங்களே அது வந்து நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க, சேனல்லையும் பார்த்திருப்பீங்க, யூடியூப் சேனல்லையும் பார்த்திருப்பீங்க, மெயின் ஸ்ட்ரீம்லையும் பார்த்திருப்பீங்க. ஏன் இந்த பேரு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை நீக்கிட்டு அங்க பாலத்தை வச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்குது. சரி, ரைட்டுங்க, இது அவங்களோட கோரிக்கையா, அது மக்கள் கோரிக்கையா இருக்கிறாங்களோ இல்ல அண்ணன் சீமான் அவர்கள் கோரிக்கையை எடுத்துக்கிட்டு இந்த அரசாணை வெளியிட்ட மாதிரி அந்த இதை வந்து ஓகே எல்லாரும் கேட்கறாங்கப்பா, நம்ம வந்து இப்ப கோயம்புத்தூர்ல வந்து நம்ம மக்களுக்காக போராடின தீரன் சின்னமலை அவர்களோட பேரை கூட வைக்கலாம். அது எப்படிப்பட்டு ஃபியூச்சர்ல எப்படி இருக்கு போதுன்னு தெரியல. இருந்தாலும் மக்கள் பரவலா பேசுற விஷயத்தை வந்து நம்ம எடுத்து சொல்வது நம்மளோட கடமை. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் சமூக அரசியல்ல இந்த சமூக ஒற்றுமை ரொம்ப பெரிய முக்கியமா இருக்குது. அதை எல்லாருமே கடைபிடிக்கணும். அது தமிழக அரசாங்கம் முன்னெடுப்புக்கு நன்றி. இந்த ஜிடி நாயுடு அப்படிங்கிற மேம்பாலத்துக்கு பேர் வச்சதுக்கு காரணம். இதுக்கு சில பேர் வந்து இல்லைங்க, எங்களுக்கு ஜிடி நாயுடுன்னு சொன்னாவே வந்து விஞ்ஞானி தாங்க ஞாபகம் வராரு, அது ஜிடின்னு வச்சா எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. ஆனா ஜிடி நாயுடு அப்படிங்கிற அவங்க பரம்பரையில் வந்த வாரிசுகள் வைக்கிற அவங்க இங்க இன்ஸ்டியூட்டுக்கு பாத்தீங்கன்னா ஜிடி அப்படிங்கிறத மட்டும் வச்சிருக்காங்க. ஜிடி டெக்னிக்கல் இன்ஸ்டியூட், ஜிடி மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிடி நாயுடு அவர்கள் வந்து கண்டுபிடிச்ச அந்த காரு இது மாதிரி விஷயம்லாம் அந்த மியூசியமா அங்க வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கெல்லாம் அவங்க வந்து இன்ஸ்டிடியூஷன் இது மாதிரி இடத்துக்கெல்லாமே ஜிடி ஜிஇடிஇ அப்படின்னு மட்டும் தான் ஜிடி அப்படிங்கிற மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாயுடு அப்படிங்கிற பேர் இல்ல. அப்படிப்பட்ட பட்சத்துல நீங்களும் அதை யூஸ் பண்ணிருக்கலாமே, ஏன் அந்த ஒரு ஜாதி பெயரை கொண்டாந்து வச்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பரவலா மக்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் சமூக அக்கறை கொண்ட அத்தனை மனிதர்களும் கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து தமிழக அரசாங்கம் ஒரு ஏன்னா இது பரவலா பேசிட்டு இருக்கும் போது தமிழக அரசாங்கம் கண்டிப்பா அது உன்னிப்பா பார்த்து இப்ப வெளியிட்டு இருக்கிற அந்த ஆணையப்படி வந்து எல்லா பேரையும் நீக்கணுங்கிறது இதையும் நீக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தது அதே சம்பந்தப்பட்ட ஒரு கட்சி, அது வந்து நமக்கே தெரியும், அது ஜாதி கட்சியா வளம் வந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறது மக்களுக்கு பரவலாவே தெரியும். அது எப்படிப்பட்டன்னு எதை பத்தியும் சொல்லல. நம்மளுடைய விடுதலை சிறுத்தை கட்சியோட திருமாவளவன் அவர்கள் வந்து இப்ப ரீசெண்டாவே 1 வீக்காவே டாக் ஆஃப் த டவுன் மாதிரி அந்த பேச்சு நடந்துகிட்டே இருக்கு. என்ன அப்படி அவரு சொன்னாரு, என்ன அப்படி பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாள் வந்து நம்ம ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி கார் போய் இடிச்சதுன்னு சொல்றாங்க, இடிக்கலின்னு சொல்றாங்க. எப்படியோ ஒண்ணு அது ஒரு பேசு பொருளா வந்து அது கொஞ்சம் அப்படியே குறையிற மாதிரி இருந்துச்சு. பேச்சு குறைஞ்சது. ஏன் நம்ம சேனல்லையுமே போட்டிருந்தோம், நியாயத்தை கேட்டிருந்தோம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கார்ல போகும்போது அவர் பார்க்காம இருக்கலாம், அவர் பார்க்கறாம்னு அது ஏன்னா ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் மூழ்கி இருக்கலாம், அது வெளியே என்ன நடக்குன்னு சத்தம் கேட்கலாம், ஹெட்ஃபோன் போட்டுருந்துருக்கலாம் அப்படின்னு நாமளே வீடியோல சொன்னோம். அதே மாதிரி அண்ணன் திருமாவளவனும் வந்து நானும் மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு இருந்தேன், ஃபேஸ் இதுல என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. ஆமா, அது ஓகே. ஆனா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட திருமாவளவன் அவர்கள் வந்து அண்ணன் சொன்ன விஷயங்கள் உண்மையிலுமே கொஞ்சம் பாக்குறவங்களுக்கு ஒரு இதா இருந்த மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னா மாற்றம் அங்க ஒண்ணு சொன்னாரு, யாரையுமே அடிக்கல அப்படிங்கிறாரு. ஆனா இங்க இருந்துகிட்டு வந்து இல்லைங்க, நம்ம ஆதரவாளர்கள் வந்து அவர் வந்து என்னை முறைச்சு பார்த்தாரு, நான் உள்ள இருக்குன்னு தெரிஞ்சுமே அவர் முறைச்சு பார்த்துக்கிட்டு அவர் ஒர்க் போயிட்டு இருக்காரு. அப்புறமேட்டுக்கு அதனாலதான் என்னடா உனக்கு அவ்வளவு ஆணவமா திமிரா அப்படின்னு சொல்லிட்டு 2 தட்டுனாங்க. என்ன சரியாவே அடிக்கல அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னோடனே அந்த அரங்கம் ஃபுல்லா வந்து கரவொலியும் சத்தமும் அதிகமா. அப்போ அது வந்து எவ்வளவு ஒரு ஆதரவு பண்றாங்களா, இல்ல நீங்க நம்மளை ஆணவமா திமிரா அது மாதிரி பேசினா அது வந்து அடிங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா தட்டுனதுக்கே எப்படின்னா என்ன அடிச்சா வட்டி பின்னிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொல்றாரா அப்படிங்கிறது வந்து மக்களுக்கும் சந்தேகமா இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகமா இருக்குது. இதை பேசு பொருளா ஆக்குனது திருமாவளவன் அவர்கள் தான். ஏன்னா எல்லாரும் எடுத்து பேசுறாங்க. அண்ணாமலை அவர்கள் கூட சில விஷயத்தை, ஏன்னா சமூக அக்கறை கொண்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்த ஒரு பாராளுமன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு தலைவர், அவர் வந்து என்ன சொல்லணும், ஒரு விஷயம் நடக்கும் போது அவர் முன்னின்று முன் உதாரணமா இருக்கணும். ஆனா அவர் வந்து சும்மா 2 தட்டணும், என்ன சரியா கூட அடிக்கல அப்படிங்கிற வார்த்தை என்ன இருக்கும், முறைச்சா அடிச்சாங்க. அதாவது அண்ணன் திருமாவளவன் எதுக்கும் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகல, அதுதான் உண்மை.
ஆனா அவருடைய ஆதரவாளர்களை முறைச்சாங்க, அதனால இவர் வந்து அவங்க அடிச்சாங்க அப்படின்னு வந்து அண்ணன் திருமாவளவன் எடுத்து சொல்றது எவ்வளவு. ஆதரவாளர்களே தப்பு செஞ்சிருந்தாலும் அண்ணன் திருமாவளவன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணன் திருமாவளவன் ஆரம்பத்திலிருந்து நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் அண்ணன் திருமாவளவன் உண்மையிலுமே ஒரு 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 பெரிய இடத்துல மனசுல இருந்துகிட்டே இருக்குது. இன்ன வரைக்குமே இப்போ வரைக்குமே அண்ணன் திருமாவளவன் எதனால இந்த மனமாற்றம், ஏன்னா அவர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லா சமூக நீதி, அதாவது அவர் ஒரு கட்சிக்கு ஒரு ஜாதிக்கு மட்டும் பாடுபடுறாரா அப்படின்னு பார்த்தா சில சமயங்கள்ல எல்லா ஜாதிக்குமே பாடுபட்டிருக்காரு அப்படிங்கிறத நிதர்சன உண்மை. நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அவர் எடுத்து வைக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆதிராவிட நலத்துறை மட்டும் அவர் வந்து அந்த மக்களுக்கு மட்டும்தான் பாடுபட்டிருக்காருன்னா, சில சமயங்கள்ல மக்கள் நல பணியாளர்கள் அப்படிங்கிற சில விஷயத்துல பாத்தீங்கன்னா அவர் எல்லாத்துக்கும் குரல் கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். அவர் போனாரு வந்தாரு அப்படிங்கிற கருத்து வேறுபாடு விட்டுருங்க. ஆனா அவர் முன்னாட்கள் செய்த விஷயங்கள் எல்லா சமூகத்துக்கும் போராடி இருக்கிற அப்படின்னு தான் நியாயம். ஆனா நேத்து நடந்த விஷயங்கள் யோசிச்சு பாத்தீங்கன்னு வைங்களேன், இவர் வந்து முறைச்சு பார்த்தா அடிப்போம், முறைச்சு பார்த்ததுனால எங்க ஆதரவாளர்கிட்ட அவர் முறைச்சு பார்த்துட்டு போனாரு, அதனால வந்து அவங்க 2 தட்டு தட்டினாங்க, சரியா கூட அடிக்கல அப்படிங்கிற வார்த்தை. இதுக்கு திரு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, முறைச்சு பார்த்தா அடிச்சாங்க அப்படிங்கன்னா பார்டர்ல போய் நிக்க சொல்லுங்களேன். இந்தியாவோட பார்டர்ல போயிட்டு பாகிஸ்தானுக்கு எதுக்க முறைச்சு பாருங்க, அவங்க எல்லாம் முறைச்சுதான் பார்ப்பாங்க, அதுங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. அதே சமயத்துல இன்னொரு கேள்வியும் வச்சிருக்காரு. நாம சமூக நீதிக்காக ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு சமத்துவம் நிலவணும் அப்படின்னு போராடுற மகத்தான தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஏன் எக்ஸ் தளத்துல வந்து அவர் போடுற கருத்துக்களுக்கு பதில் கருத்து, அதாவது ஒரு கருத்து சொன்னோம்னா அந்த கருத்துக்கு விமர்சனம் வைப்பாங்க எல்லாருமே. ஏன்னா நீங்க சொல்ற கருத்து நான் சொல்ற கருத்து உங்களுக்கு பிடிக்காம போலாம், ஆனா அந்த கருத்துக்கு விமர்சனம் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. அப்படிப்பட்ட பொது தளத்துல குறிப்பா எக்ஸ் தளத்துல இருக்கிற திருமாவளவன் அவர்கள் ஏன் கமெண்ட் செக்ஷனை வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புற. ஏன்னா நீங்க போட்ட கருத்துக்களை மத்தவங்க பார்க்கணும், ஆனா நீங்க சொன்ன கருத்துக்கு விமர்சனம் வைக்க கூடாதோ, அதுக்காக வந்து நீங்க எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்குதோ, அதனால வந்து நீங்க டிசேபிள் பண்ணி வச்சிருக்கீங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் நியாயமான கேள்வியா தான் எனக்கு தோணுது. உடனே சொன்னோடனே சங்கிங்க கிடையாது. நம்ம வீடியோஸ் வந்து சேனல் இருக்க எல்லா வீடியோஸ் எடுத்து பாருங்க, அப்புறம் நான் சங்கியா இல்ல வந்து வேற என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி தானே. இந்த விஷயங்கள்லாம் நடந்து இந்த அண்ணாமலை அவர்கள் கேட்டதும் சரி, திருமாவளவன் அவர்கள் பதில் சொன்னதும் சரி, இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது நேத்து ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி திருமாவளவன் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் வந்து வரிசையாவே எனக்கு டாக் ஆஃப் த டவுன் மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா நேத்து ஒரு பட திருப்ப விழா வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல நடந்திருக்குது. அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல போய் நிர்வாகியோட வீட்டுக்கு அங்க போயிருக்கிறாங்க. ஆனா அங்க நிர்வாகி வீட்டுக்கு போற சமயத்துல அங்க ஒரு கைகலப்பே நடந்துருச்சு. ஏன் அப்படின்னு காரணத்தை நல்லா போய் தேடி பார்த்ததுல தான் தெரிஞ்சுது. அங்க மாவட்ட செயலாளர், அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் நம்ம கட்சியோட நம்ம திருமாவளவன் அவர்களோட கட்சியோட மாவட்ட செயலாளருக்கு தெரியாமே அங்க இருக்கிற ஒரு நிர்வாகி வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கூப்பிட்டு இருக்கிறதாகவும், அங்க வந்து மாவட்ட செயலாளர் வந்து எனக்கு தெரியாம, மாவட்ட செயலருக்கே தெரியாம நீ வந்து அவ்வளவு பெரிய ஆளா, நீ வந்து அண்ணன் திருமாவளவனை கூட்டிட்டு வந்துருவியா அப்படிங்கிறத ஒரு விஷயம் வந்து அங்க ஒரு பேசு பொருளா இருந்துகிட்டு இருக்குது. அதே சமயத்துல இப்படி கூப்பிட்டு இருக்கலாமா, எப்படி நீ கூப்பிட்டு இருக்கலாம் எனக்கு தெரியாம அப்படிங்கிறத ஒரு விஷயமா பேசிட்டு இருக்கிறதா பரவலா பேசிட்டு இருக்குது. இந்த விஷயங்களை நல்லா உற்று நோக்கும் போது அவர் வந்து அதே மாதிரி எப்படி வந்து சென்னை ஹைகோர்ட்ல கார்ல வந்தாரோ அதே மாதிரிதான் கார்ல வந்திருக்காரு. இங்க நிர்வாகியும் மாவட்ட செயலாளரும் அப்படியே ஒரு பேச்சு, என்னடா நீ இப்படி கூட்டலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ரொம்ப கைகலப்பு மாதிரி மாறும் போது அண்ணன் திருமாவளவன் அங்க எப்படி ஹைகோர்ட்ல உட்கார்ந்து இருந்தாரோ காருக்குள்ளேயே அப்படின்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறு. அவர் எழுந்து வந்து காரை விட்டு இறங்கி வந்து அவங்கள, அதாவது அந்த சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல தன்னோட கட்சியை சேர்ந்தவர்களை விலக்கி விட பார்த்தாரு. என்னப்பா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலக்கி விட பார்த்தாரு. இத நாம பார்த்துட்டு இருக்கிற நாம சடனா ஒரு கேள்வி வரும், இதே மாதிரி தானே அங்கேயும் நடந்துச்சு, அண்ணன் திருமாவளவன் வந்து உள்ள இருந்ததா சொல்லப்படுகிறது, இது வரைக்கும் தெரியல, ஆனா திருமாவளவன் அவர்களே வாயாலேயே சொல்லிட்டாரு நான் அங்கதான் இருந்தேன் அப்படின்ட்டு. அப்படி இருந்திருந்தா அவர் இறங்கி வந்து இங்க எப்படி புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து இறங்கி வந்து தன்னுடைய கட்சியினருக்கிடையே ஒரு கோஷ்டி மோதல் மாதிரி நடக்குதே, நம்ம பண்ணக்கூடாது, இங்க பெரிய பிரச்சனை ஆகக்கூடாது அப்படின்னு தடுக்க போனாரோ அதே மாதிரி அங்கேயும் இறங்கி தடுத்திருக்கிறது தானே நியாயம் அப்படிங்கிறது என்னோட கேள்வியாகவும் இருக்குது. மக்களும் கமெண்ட் செக்ஷன்ல எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா இந்த ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஜாதி சம்பந்தப்பட்ட
பேசு பொருளும் அறவே ஒழிக்கணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஜாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையே நாம மறக்க வைக்கணும். அதுதான் உண்மை. நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன், இது வந்து மறுபடியும் ஏங்க வருது? இப்போ நீங்க நானு இதெல்லாம் வீடியோ போடுறேன், நீங்களும் பாக்குறீங்க. ஓ, இவன் இந்த ஜாதிடா, இவன் ஜாதிக்கு நான் பார்க்க மாட்டேன்டா அப்படின்னு நீங்க போறீங்களா? நீங்களும் பாக்குறீங்க. எப்போ வந்து இந்த சோசியல் மீடியா வர ஆரம்பிச்சதோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயமும் மதம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வருது. இது அறவே ஒழிக்கணுங்கிறத நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாடுபட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற பெரும்பாலான கட்சிகள் எல்லாமே அதுதான். அதனால ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம அறவே ஒழிக்கணுங்கிறத என்னுடைய ஸ்ட்ராங்கான ஆணித்தனமான கருத்தா இருக்குது. நீங்களும் ஜாதியை அறவே ஒழிக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ தர முடிச்சுக்கிறேன். நீங்க இந்த சேனலுக்கு முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு சென்றடைன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.